ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல ஒரு ஃப்ளாட்டாக சொல்லலாம். மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக வந்து நெகட்டிவ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மூணாவது நாளாக வந்து ஒரு சைட் வேஸ்லேயே வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே திரும்பவும் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு ஆஃப்டர் 3 o'clock மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கொஞ்சம் அப்சைடில் போயிட்டு ஸோ 61 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் மார்க்கெட் முடிஞ்சிருந்தாங்க. இந்த மார்க்கெட் வந்து கண்டினியூவா சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப் ரீசன்னால நிறைய வந்து ட்ரேட் நடக்காம இருந்துட்டு இருக்கு, நிறைய உள்ள என்ட்ராகல ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற வந்து ஒரு கம்பெனியை செபி பேன் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டெம்பரரியா. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நிறைய மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நிறைய மேனிபுலேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ராஃபிட் நிறைய புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செபி வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் மார்க்கெட்டை வந்து ஓவரா வந்து அப் சைட்லையும் டவுன் சைட்லையும் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மேனிபுலேஷன் பண்ணலாம் கூட அவங்களோட வால்யூம் வந்து அவங்க என்ட்ரி லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து மார்க்கெட் வந்து இமிடியேட்டாக அப் சைடு அண்ட் டவுன் சைடு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கும். பட் இவங்களோட பேனிங்னாலையும் மார்க்கெட்ல வந்து பெரிய லெவல் ஆஃப் வால்யூம்ஸ் வந்து இல்லாம இருந்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு ரீசன். அப்புறம் வந்து இந்த இதனால மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா இந்த மேனிபுலேஷனால அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கு. பட் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஒரு 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் விழுது அப்படின்னா அப்போ அது கிராஷ் ஆகுதா இல்லை என்ன மாதிரி ஸ்டேஜில் விழுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த லெவல் ஆஃப் டவுன் சைடில் பாயிண்ட் இருக்கும்போது வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இதனால எனக்கு தெரிஞ்சு பெருசாக கிராஷ் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேனிபுலேஷன் அப்படிங்கிறது வந்து இவங்க ஒருத்தவங்களை மட்டும் சொல்றது தப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மேனிபுலேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். கண்டுபிடிக்காம இன்னும் நிறைய இடத்துல இந்த மாதிரி மேனிபுலேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ட்ராப்பெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம டெக்னிக்கலாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அப்ரோச் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். பட் மேனிபுலேஷன்ஸ் வந்து காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்கு. இதனாலலாம் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகாது. கிராஷ் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வர்றதுனால வந்து எப்பயுமே வந்து கிராஷ் நடக்காது. ஓகேங்களா? நியூஸை பார்த்துட்டு ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எப்பயுமே கிராஷ் வந்து நடக்கும். இப்போ கோவிட் டைமில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஸோ பேனிக்ல வேர்ல்டில் வந்து என்ன மாதிரி இருக்கும் கோவிட் வந்த உடனே. ஸோ மக்களோட ஸோ அன்ஸ்டெபிலிட்டி வந்து வேர்ல்டு வைடு இருந்ததுனால தான் ஸோ மக்கள் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் பயந்து அவங்கவுங்களே இருப்பாங்களா அப்படிங்கிற பயத்துலலாம் இருந்தாங்க. நம்மளே இறந்துருவோமா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா பெரிய லெவலில் வந்து கிராஷஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன பயம் வருது பார்த்தீங்களா? அந்த சின்ன சின்ன பயம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஆகும்போது தான் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் எல்லாம் ஆகும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஆகிறதுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் சான்சஸ் இல்லை. ஸோ பட் இருந்தாலுமே நம்ம வந்து ஆக போதா இல்லையான்றத ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ்க்கு கீழே டவுன் சைடில் மார்க்கெட் போச்சுன்னா அப்போ அந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று, இப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ கன்சால்டேஷன் இருந்தால் லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல அடுத்த நாளில் எப்படி இருக்க போகுது நிஃப்டி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து பை எதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனாக வந்து 25,640க்கு மேலே தான் சொல்லியிருந்தோம். இந்த ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த லெவலுக்கு மேலே வந்து சின்ன சின்ன என்ட்ரிஸ் வந்து டெக்னிக்கலாக பில்லிங் அப்படின்னா பார்த்துட்டு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒன்று, பட் இதுக்குள்ளார என்ட்ரா இருக்காங்க. பட் இன்னும் டாப் வரைக்கும் போகலை. 25,640 வந்தால் தான் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலும் மார்க்கெட்டில் பொசிஷன் போய் ஸ்ட்ராங் லெவலில் இருக்கும். அப்படின்னா நம்ம கரெக்ஷன்ஸ் வந்து டவுன் சைடில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் அப் சைடை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். 25,640க்கு மேலே போனதுக்கு அப்புறமே எடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அன்சர்டனிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுறதுல தப்பு
சைடில் மார்க்கெட் இருக்கலாம்னா எந்த ரேஞ்சுக்கு கீழே வரணும்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் மார்க்கெட் வந்து வரணும். இப்போ 25,523 வந்து மார்க்கெட் இருக்குது 22. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது 25,520 வச்சுக்கோங்களேன் ரவுண்ட் ஃபிகரா. ஸோ இதில் இருக்கிற மார்க்கெட் வந்து ஒரு 25,420 to 415 இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிறாங்க ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன என்ட்ரிஸாக உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் எப்படி வேணா நடக்கலாம். மார்க்கெட் மூவ் ஆகாமே கூட இந்த 3 நாள் மாதிரி கூட நாளைக்கு இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் அதனால இந்த எக்ஸ்பைரி வரைக்குமே கூட இருக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் அது ஸோ அந்த ரீசன்னால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் க்ரௌண்டில் வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த லாஸ்ட் 3 நாளாக ஓவராலாக பார்த்தாலே மேலே கீழே போன இன்டர்டே லோ அண்ட் ஹையை கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லை. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கலாம். பட் ஆனால் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணாமல் இருக்கிறீங்களா. இந்த ரீசனால ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரேடே பண்ணாமல் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே வந்து ஒரு திரும்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே லெவலில் இருக்கும். 100 to 150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இருக்கிறதுக்கு பாசிபிள். பட் நம்ம கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கோம், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் சொல்கிறோம். பட் ஆனால் மார்க்கெட் வர மாட்டேங்குது. ஸோ அன்சர்டனிட்டி தான் இதுக்கு மெயின் ரீசன். அதுவும் இல்லாமல் வால்யூமும் ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னொன்று இதுக்கும் கீழே மார்க்கெட் வந்து இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட்டில் வந்து கிராஷ் நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா. கிராஷ் மீன்ஸ் கிராஷில் கரெக்ஷன்ஸே வந்து நம்ம 25,000 வரைக்கும் வரணும், 25,200 to 25,000 வரைக்கும் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆல்ரெடியே. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் ஒரு வேலை நடக்குது அப்படின்னா ஸோ டவுன் சைடில் வந்து இன்னுமே ஒரு அங்கேருந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் 25,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதையும் இருந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா டவுன் சைடில் சொல்கிறோம் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் ஆல்ரெடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஒன்று இன்னொன்று இந்த ஜேசன் ஸ்ட்ரீட் வந்து பேன் பண்ணதுனால அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட ட்ரேடு டேரிஃப் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, விடுறேன்னு சொல்கிறாங்க, விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட சின்ன சின்ன நெகட்டிவ் திங்ஸும் வந்து இருக்கிறதுனால டவுன் சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.